போட்டு வந்திருக்கேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அங்கே திடீர்னு என்னை கூப்பிட்டு கௌரவப்படுத்தி இதை போட்டு அனுப்பியிருக்காங்க. அப்படியா? என்ன ஃபங்க்ஷனு? உனக்கு எதுக்கு ஷால்வா போட்டாங்க? அது வந்து கல்யாணம் ஆன ஆம்பளைங்கெல்லாம் ரொம்ப டென்ஷனாக இருக்கும், குடும்ப பிரச்சனை அது இதுன்னு இருக்கும். அப்புறம் ரிலாக்ஸாக இருக்கலாம்னு ஒரு நாள் ஃபங்க்ஷன் வச்சாங்க. அந்த ஃபங்க்ஷனில் பொண்டாட்டி கையில் அடி வாங்கினவங்களாம் கை தூக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னை தவிர மீதி எல்லாருமே கையை தூக்கிட்டானுங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்தவங்க எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. என்னை கூப்பிட்டு சால்வையெல்லாம் போட்டு ரொம்ப புகழ்ந்து தள்ளிட்டாங்க. நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவருங்க, இந்த மாதிரிலாம் பொண்டாட்டி யாருக்குமே அமையாது, உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா நீங்கள் போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் தாங்க அதெல்லாம் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளிட்டு கௌரவிச்சு அனுப்பிட்டாங்க. அப்படியா? என்னைய பாராட்டினாங்க? அம்மா, ஆமா, நேத்து தானே உன்னை பூரி கட்டையெல்லாம் அம்மாடி அடிச்சேன். அப்படியே நீ கை தூக்கல? ஒருவேளை அவங்க முன்னாடி என் மானத்தை வாங்கக்கூடாதுன்னு கை தூக்காம இருந்துட்டியோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நேற்று நீ அடித்த அடியில் என் கையை தூக்கவே முடியல, அதனால தான் தூக்காமல் இருந்தேன். அப்ப கையை தூக்க முடிஞ்சா தூக்கி இருப்ப.